கரூர் துயர சம்பவத்தில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் பலியான நிலையில் தமிழக அரசாங்கம் வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துயர சம்பவம்ன்றது சனிக்கிழமை நாள் அன்றைக்கி நைட்டு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர் நேரில் போய் சந்தித்து பார்த்துட்டு வந்துட்டு இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்ச ரூபா கொடுக்குறதா அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரிய விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும், ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் நாடுறாங்க. டிவிகே நாட்டின வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் விசாரிச்சு முடிச்சு என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஒரு நபர் ஆணையத்தை கேன்சல் பண்ணுறாங்க. ஆணையத்தை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மத்திய புலனாய்வு குழு ஓகேங்களா, சிபிஐ ஓகேங்களா, அவங்க சிபிஐ வந்து இந்த கேஸை எடுக்கிறாங்க. சிபிஐ கேஸ் எடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து பார்த்திங்கன்னா சம்மன் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்ட வாட்டி இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் காலகட்டம், பொங்கல் இருக்குதுங்களா, அந்த 5, 16, 17 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து நீங்கள் நேரில் சந்திக்கலாம். மத்திய புலனாய்வு குழு ஓகேங்களா, சிபிஐ ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரில் வந்து எங்களுக்கு உரிய முறையில் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க சம்மன் வாயிலாக. இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா தவிர்க்க முடியாத ஒரு கட்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் விஜய் அண்ணாவை எதுவுமே பண்ண முடியாது, பண்ண போகிறது கிடையாது. ஏன் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணக்கூடாது, அதாவது விஜய் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் அப்படிங்கிறது முதலமைச்சர் எலெக்ஷன் தான் மெயினாக இப்போ நடக்க போகிறது. அடுத்து ஒரு 4 மாதத்தில் 3வது மாதம் இது 1ஆம் மாதம் 10 தேதி ஆகுதுங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஒரு 20 தேதியெல்லாம் வந்து தமிழக சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது நடந்துடும். இதுக்கு இடைப்பட்ட அந்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே அவங்களோட நிலையை பலப்படுத்திக்கிறதுக்கோசரம் நிறைய தேர்தல் வேலைகள் செய்வாங்க, நிறைய போராட்டம் பண்ணுவாங்க, நிறைய வந்து யுக்திகள் கையாளுவாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி, பல கட்சிகளை கூட்டணி கலைக்கிறதா இருந்தாலும் சரி, இவங்க ஒரு வேறு கூட்டணி போகிறதா இருந்தாலும் சரி, தொகுதி பங்கீடுலேருந்து கட்சி நிர்வாகிகளுக்கு மெயின்டெனன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட முக்கியமான பொறுப்புகள் கடமைகள் அப்படிங்கிறது அனைத்து கட்சியினரோட கட்சி தலைவர்களுக்குமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் விஜய் அண்ணா இப்போ தான் முதல் எலெக்ஷனை சந்திக்கிறாரு, தேர்தலில் போட்டியிட போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருப்பார். இப்போ அவரும் நிறைய தேர்தல் வியூகங்கள் அப்படிங்கிறத வகுத்து வச்சுருப்பார், நிறைய விஷயத்த முடிவு பண்ணி வச்சுருப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த மத்திய புலனாய்வு குழு வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவரை ஒரு மாதம் எப்படி ஒரு மாதம் ஒரு 1.5 மாதம் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவர் நிம்மதியை கெடுக்கிறாருன்னு வைங்களேன், இவங்களால் அதுதான் பண்ண முடியும். மத்திய புலனாய்வு குழு சிபிஐ விசாரணைக்கு இவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, அந்த கேஸ் நடக்குது அப்படின்னா யாராக இருந்தாலுமே ஒரு மனநிலை அப்படிங்கிறது என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ விஜய் அண்ணா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிறாருன்னா தேர்தலில் நல்லா மும்முரமாக வேலை செய்வார், கட்சியிலுக்கு பிரச்சாரத்துக்குலாம் நிறைய போவார். ஸோ நம்ம இப்போ இருந்தே வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், விஜய் அண்ணாவுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தோம்னா அவர் வந்து தேர்தல் நேரத்தில் சரியாக அவரால் வந்து இயங்க முடியாது, தேர்தல் நேரத்தில் அவர் நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியாது, அவர் நிம்மதியாக இருந்தால் தானே அவர் வேலையை செய்வார், அவர் நிம்மதியை கெடுத்து விடலாம், அவர் வந்து குழப்பி விட்டோம்னா அவர் ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கோசரம் தான் கரெக்டாக இந்த டைமில் அவர் வர வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து டிவிகேக்காரங்க வந்து புகார் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க, விமர்சனமாக தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ தமிழகத்தில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு வேலைகள்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன வருஷத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த 2025 பிறந்து 2026 ஏப்ரல் மாதத்துக்கு தேவையான தேர்தல் முன் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது அனைத்து கட்சிகளுமே நடத்திட்டு இருக்கிறாங்க. தெரியும் தானே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், சொல்கிறேன் நான். திரு எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சராக இருக்கிறார், நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர். யூடியூப் விளம்பரத்தில் கூட போட்டிங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த கேள்வி ஓடிட்டு இருக்குது. என்ன ஓடிட்டு இருக்குது, தமிழகம் தலைகுனியாது, ஓரணியில் தமிழ்நாடு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மக்கள்கிட்ட களத்தில் பணியாற்றிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. ஒன்று அதிமுக, ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் பஸ்ஸு, எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் போய் நேரில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் போகிற இடத்துல மக்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. முன்னேற்பாடுகள் அங்கங்கே மீட்டிங் போடுறாங்க, நேரில் போய் சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அவர் வீட்டில் இருக்கும்போது மக்கள் அவரை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நோட் பண்ணுங்க, விஜய் அண்ணா வந்து நேரில் போனால் யாரும் பார்க்க முடியல. அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாதுகாப்பு கருதி ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்குது. அவருக்கும் விஜய் அண்ணாக்கு இருக்கிற மாதிரி தான் துப்பாக்கி ஏந்திய
பாதுகாப்பு படை அப்படிங்கிறது எடப்பாடி ஐயாவுக்கு இருக்குது. எடப்பாடி ஐயாவை போனால் பொதுமக்கள் பார்க்குறாங்க, கட்சி நிர்வாகிகள் பார்க்குறாங்க, நடக்குது. இந்த மாதிரி வந்து அவரை போய் நேரில் சந்திக்கிறாங்க. அவர் வீட்டில் இருக்கும்போது எடப்பாடி ஐயாவும் மக்கள் போய் நேரில் சந்திக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் டிஎம்கேவை சொல்லியாச்சு, ஏடிஎம்கேவை சொல்லியாச்சு. இப்போ என்டிகே நாம் தமிழர் கட்சி. நம்ம சீமான் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2025 அந்த ஒரு வருஷத்தில் 365 நாளில் கிட்டத்தட்ட 160 மாநாடு போட்டிருக்கிறாரு. போராட்டங்கள் மாநாடு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 160 ப்ரோக்ராம் வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாநாடு எதுக்கெல்லாம் மாநாடு போட்டிருக்கிறாரு, எதுக்கெல்லாம் போட்டிருக்காரு? மரங்களுக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, மரம் ஏறுறதுக்கு மாநாடு, கடல் அம்மா அவங்களுக்கு மாநாடு, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஏகப்பட்ட மாநாடுகள் அப்படிங்கிறத போட்டு அவரு கள ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா மாநாட்டுக்கும் அவர் போய் கலந்துக்கிறாரு, இன்னொரு சமூகத்து மாநாட்டிலையும் போய் கலந்துக்கிறாரு, வேற ஒரு இடத்துலையும் கலந்துக்கிறாரு. எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே ஓடி போய் நிற்கிறாரு. மக்கள்கிட்ட ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. அவர் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லேயே சீமான் அண்ணா மாதிரி பேசுகிறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து தான் வரணும். எப்படி கலைஞர் ஐயா இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு, இன்னைக்கு காலகட்டத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து எந்த சூழ்நிலைக்கும் பேசுவார். ஓகேங்களா? சீமானாட்ட போய் ஒரு மைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சரி பேசி முடிச்சாட்டி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் உடனே கிளம்பிடுவாங்க. நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா போயிடுவாங்க. சீமானாட்ட எதாவது கேட்டு பாருங்கள், பதில் சொல்லுவார். பதில் சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி எதாவது இருக்குதா, வேறு எதாவது கேள்வி இருக்குதா, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்தளவுக்கு உண்மையில திறமையான மனுஷன். அவர் வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறாரு. மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பாப்புலர் ஆகிட்டே வராரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு, 10 லட்சம் ஓட்டு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட தமிழக கட்சியாக இருக்கிறாரு. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறாரு. இந்த எலெக்ஷனில் அவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பேச வேண்டாம். இவங்க 3 பேர் வந்து அப்படிங்கிறவங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இவங்க 3 பேர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இவங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம், அதுவே போதுமானது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு விஜய் அண்ணாவோட கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டிங் அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் வெளியில் செஞ்சுருக்கிறாங்க, எத்தனை களப்பேச்சுகள் அப்படிங்கிறது பேசியிருக்கிறாங்க. இப்போ சீமான் அண்ணாலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் பேசக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பேசுகிற இடத்தெல்லாம் வந்து இவ்வளோ நேரம், அவ்வளோ நேரம், இவ்வளோ நேரம், அவ்வளோ நேரம்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சீமான் அண்ணா மாதிரி பேசுறதுக்கு ஒரு நாள் பிறந்து தான் வரணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் அண்ணா கட்சியில் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி போராட்டங்கள் அப்படிங்கிறது குறைவான அளவு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா கட்சிக்குள்ளாடியே கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களை எதிர்த்து போராட்டம் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் அஜிதா அவர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அண்ணா கட்சியில் தேர்தல் வேலைகள் இனிமேல் தான் அவங்க வந்து பலமாக கொண்டு போக போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் அண்ணாவோட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நிம்மதி இல்லாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் அவரால் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது. அவர் ஆக்டிவாக இல்லாமல் போயிட்டாருன்னா கட்சியில் எங்கேருந்து போய் அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, அவருடைய வாக்கு வங்கி எப்படி உறுதிப்படுத்த போகிறாரு, எப்படி அதிகரிக்க போகிறாரு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கலைஞர் நிலவரம் அப்படிங்கிறத நகர்ந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணாவுக்கோசரம் இருக்கக்கூடிய, விஜய் அண்ணாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து அவர் என்ன பண்ணலாம், தேர்தலுக்கு பின்னால் நான் வந்து சந்திக்கிறேன் அந்த மாதிரி கூட ஏதோ முயற்சி பண்ணி அவாய்ட் பண்ணுற முயற்சி பண்ணலாம். ஆனால் இந்த டைமில் அவர் போய் சந்திக்கிறாரு. பொங்கல் டைமில் இங்கே தமிழ்நாடு முழுக்க பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய தை திருநாள் அப்படிங்கிறது வெகு சிறப்பாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த நாள் அதே காலகட்டத்தில் இவர் போய் டெல்லியில் உட்காந்து சிபிஐ கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிருக்குது விஜய் அண்ணாவுக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு டெல்லியில் போய் இருக்கிற அந்த கேஸுக்கு போய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிருக்குது.